பதில் சொல்லியிருக்கோம். நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டு எங்களை பத்தி முடிவு செய்யணும். அவங்க சொல்ற நம்பி நீங்க தப்பு பிரச்சாரம் பண்ணினால் மறுமையில அல்லாஹ்க்கு நாங்க ஒப்படைச்சிருவோம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு கேட்டா, யாருமா நாச்சியார் கோவில்ங்கிற ஊரை சேர்ந்த ராஜ் முகமது அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தாரு. இந்த இயக்கத்தில் பதவி ஆசையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அவர் சொந்த வேலைக்காக வேண்டி பதவி விட்டுட்டு மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டு நல்ல காரியங்களை பண்ணிக்கொண்டு நல்ல ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு முன்னுதாரணமா எந்த அளவுக்கு கேட்டா எல்லா தலித்துகளும் நண்பர்கள், பிற சமுதாய மக்கள்லாம் அவருக்கு நண்பர்கள். முஸ்லீம்களோட மட்டும்தான் பரவல் நினைக்கிறவன் அதை மாத்தி எல்லா சமுதாய மக்களோட நல்லுறவா வாழ்ந்த ஒருத்தர் மேல அந்த ஊர்ல ஒரு போலீஸ் அதிகாரி அவர் அடிச்சு தப்பான முறையில திட்டி இஸ்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி பேசி அவர் மீது பொய் வழக்கம் போட்டு செஞ்சிருக்கும் பொழுது நமக்கு மார்க்கிற ஒரு கடமை இருக்கு. முஸ்லீமுக்காக வேண்டி இல்ல, அநியாயத்தை தட்டி கேட்கிற கடமை நமக்கு இருக்கு. யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது நாளைக்கு உனக்கு ஏற்படலாம், எனக்கு ஏற்படலாம். அப்ப ஒரு ஆளுக்கு ஏற்படும் பொழுது எல்லாருமா சேர்ந்து சுதாரிச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு வன்முறைக்கும் போயிடாம சட்டப்படி நமக்கு என்ன செய்யணும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போனா அங்கிருந்து அங்கே இருந்து மேல வரைக்கும் போவோம். நாங்களும் டிஜிபி வரைக்கும் அதை கொண்டு போவோம். அந்த மாதிரியான முறையில அதை கவனத்துக்கு சிஎம் வரை கூட எங்களை கொண்டு போக முடியும். இங்கே போராட்டத்தின் மூலமா முதல்ல ஒரு வழிமுறையை செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 11 மணிக்கு கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி கண்டித்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம்னா ஒண்ணும் கிடையாது, இதை கண்டிக்கிறோம் கோஷம் போட்டுட்டு நிறைய மக்கள் வந்தீங்கன்னா பேப்பர்ல செய்தியாகும், பேப்பர்ல வந்தா மேல வரைக்கும் போகும், அங்கிருந்து அதுக்கு மேல போகும், ஜனாதிபதி வரைக்கும் போகும். தப்பா நடந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்தா நல்ல அதிகாரிகளுடைய பேர் காப்பாற்றப்படும். எல்லாருக்கும் எதிராக போச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பிற்பாயிட்டு பேர் வழியா, அவர் ரவுடியா இருந்தாலும் வேற மாதிரி தப்பு செஞ்ச பிரகாஷ் மாதிரி பொம்பளை தொழில்படுத்தவரா, இதெல்லாம் தட்டி கேட்டவர், நல்ல மனுஷனா வாழ்ந்தவர். அதுக்காக வேண்டிய அந்த ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதுல கலந்து கொள்றது யாருக்கும் நடக்க கூடாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த மக்களுக்கு அநியாயம் நிகழ்ந்தாலும் நம்ம இதை தலித்து இயக்கங்களோட சேர்ந்து ஏற்கனவே வேற ஒரு சமுதாய பிரச்சனைக்காக கூட நம்ம எல்லாம் சேர்ந்து நினைஞ்சிருக்கிறோம், களத்துல இறங்கி இருக்கிறோம். அந்த விஷயத்துல நமக்குள்ள 1000 கருத்து நஜாத்து சுன்னத் ஜமாத் வகாத் அதெல்லாம் 1000 வந்துட்டு போகுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாத்தையும் மறந்து விட்டு நாளைக்கு அது உனக்கு வரலாம், எனக்கு வரலாம், யாருக்கு வேண்டாலும் வரலாம் என்பதற்காக வேண்டி அந்த ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி கலந்து கொள்ளுங்க. அதுக்கு மறுநாள் இதை கண்டித்து கண்டன கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க நாச்சியார் கோயிலையே, அதுலையும் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அது ஒரு சில கேள்விங்க உட்கார்ந்து முக்கியமான வரதட்சணை வேண்டாம் என்று சொன்னால் மாப்பிள்ளையிடம் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று பல்வேறு இடங்களில் இம்மாதிரியான புதிய பிரச்சனை கிளப்பி விடுறார்கள். நம்ம வேணான்னு சொன்னு வைங்களேன், என்ன செய்யறது, வேணாங்கிறான் என்னமோ இருக்குது, வேணான்னு சொல்லுவானா, எப்படி கதை நடக்குது, இப்படி எல்லாம் கதையை கிளப்பி விட்டுறாங்க. அது அதுக்கு நம்ம என்ன செய்யறது, ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல அறிவை தந்திருக்கான். எல்லா பயிரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல ஒரு கோவணம் கட்டி ஒருத்தன் போனா கேள்வி பண்ணதான் செய்வாங்க. எல்லாம் நிர்வாணமா இருக்கிறான், ஒரே ஒருத்தன் வேட்டி விட்டுட்டு போனா வேட்டி விட்டுருக்கான். ஏன் அப்படி செய்யறான், 50 பேர் நிர்வாணமா இருக்கிறான். எல்லா பேரும் நிர்வாணமா இருக்கும்போது வேட்டி கொடுத்தனவன் கேள்வி பொருளா தான் இருப்பான். 2 பேர் 3 பேர் வேட்டி கொடுத்துருவான் ஆயிட்டான்னு சொன்னா பேச இயலாது. எப்ப பேசுவான், எல்லாரும் நிர்வாணமா இருக்கனால பேசிட்டு இருக்கிறான். இதை கொஞ்சம் சகித்து கொண்டு நீங்கள் உறுதியா நின்றீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான். அது நான் கேட்கிறேன், இப்படி சொல்றதுக்காக வேண்டி பொண்ணு தர மாட்டேன்னா அவன் வீட்டு பொண்ணு வேணாம், அல்லாஹ் உன்னை ஆரம்பத்தில் காப்பாத்திக்கிட்டான் விடு. அதனை பார்த்தோம், இப்படி எவனோ சொன்னதை கேட்டுக்கிட்டு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா அல்லாஹ் நல்ல வரைக்கும் காப்பாத்திக்கிட்டான். நல்ல பொண்ணு ஏன்டவா நான் தர்றேன். நாங்க திருமண தகவல் மையம் வச்சு அது மாதிரி என் மாப்பிள்ளை பொண்ணு வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். அது முறையா வரதட்சணை வாங்கக்கூடாது கண்டிஷன் மட்டும் ஏத்துக்கிட்டாங்கன்னா அதற்குரிய தொடர்பு நாங்க ஏற்படுத்தி தரோம். யார் தரல உனக்கு பொண்ணு, அப்படி உங்க ஊர்ல சொன்னா வெளியூர்ல இருந்து முடிச்சுக்கொண்டா வை குத்தி வரும். ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அதனால இந்த விமர்சனத்தெல்லாம் பயந்துகிட்டு வாங்குறது நியாயப்படுத்திடக்கூடாது. அதுக்கு அடுத்தது சரி, சபதம் இருக்கிறவங்க முடிஞ்சு நிகழ்ச்சி முடிய போது நீங்க நடத்திக்கலாம் வாங்க. வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சொல்லி திருமணம் முடிந்த பிறகு பெண் வீட்டில் என்னுடைய பெண்ணுக்கு கொடுக்கிறோம் என்று வரதட்சணை கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அதாவது ஃப்ரிட்ஜ் டிவி போன்ற பல சாமான்களை கொடுக்குறாங்களா? கல்யாணம் முடிச்ச பிறகு எந்த பிள்ளைக்கு நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு தர்றாங்க, வாங்கிக்கலாமா? அன்பளிப்பு யார் வந்தாலும் வாங்கலாம். மார்க்கப்படி அன்பளிப்புங்கிறது யாரு கொடுத்தாலும் வாங்கி கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அன்பளிப்புன்னா என்ன நீங்க விளங்கிக்கணும். அன்பளிப்புன்னா அன்பால தர்றதுக்கு பேர் தான் அன்பளிப்பு. எது இல்ல
நம்ம அனுப்பி விட்டுட்டோம், பிரிட்ஜ் கொடுக்காட்டி கொடுமைப்படுத்துவாங்க, டிவி கொடுக்காட்டி கொடுமைப்படுத்துவாங்க, நம்ம முகம் நிம்மதியா வாழ முடியாது, அதுக்கு தான் தர்றான். அப்ப அந்த பயத்தை எல்லாம் களைத்த பிறகு அவர்கள் தந்தார்கள், வாங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு சமூக அமைப்புல விரும்பிலாம் தருவது இல்ல. எதுக்கு தர்றான்? இந்த பொண்ணை வாழ விட மாட்டாங்க, குடும்பப்படுத்துவாங்க, அதுக்கு பயந்துக்கு தர்றான் பாரு. அந்த பயத்தை தெரிவிக்கணும். இல்லம்மா நீ தரவே தேவையில்லை, நீ தந்தாஞ்சு தரட்டாஞ்சு ஒரே மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம். இது நல்லா தெளிவுபடுத்தின பிறகு அதுக்கப்புறம் தந்தார்களே அதை வாங்கிக்கலாம். பயந்துகிட்டு தந்தார்களே ஆனால் அது வாங்கக்கூடாது. அது அன்பளிப்பு கிடையாது, அன்பினால் தர்றது இல்லை. சரியா வரும். ஆமா 5 பேரா வாங்க, நேர தாங்காதுதான். எதுக்குன்னா சபதம் வரதட்சணை பேசிட்டு போறதுல பயன் இல்ல. இவ்வளவு நேரம் பேசணும், பேசுறதா பயன் இருக்கா? பேசுறது நடைமுறைப்படுத்தணும், செஞ்சு காட்டணும். 4 பேர் முன் வந்தாங்கன்னு சொன்னா 40 பேர் வாங்க மாட்டோம்னு எடுப்பாங்க. இது அரசாங்கம் செய்யறவங்களை வாங்குவாங்க. எதுக்கு நிப்பாட்டுன்னு கேட்டுக்கிறங்க. நாளைக்கு வாங்கினா மூஞ்சி டிவியில ரெக்கார்ட் ஆகுது, முகத்தை நல்லா பாத்துக்கிறங்க. இந்த மாப்பிள்ளையெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னதை நாங்க போட்டா நோட்டீஸ் செஞ்சு விட்டுருவோம். வாங்குதா? வாங்கதெல்லாம் வாங்க, வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் வாங்க மாட்டீங்களா? எல்லாம் நீங்க எந்த ஊருமா? கொடிக்கால். நீங்க பண்டாரவடை. நீங்க அப்படி வேணாம், நீங்க ஒவ்வொரு தடவை எல்லாமே நானே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க அப்பதான் மக்களுக்கு வேணுங்க. என்னவா குளோசப்ல கொண்டு வா செல்வோம் சொல்ற ஆளையெல்லாம். உங்க பேரு சொல்லுங்க. முகமது கசாலி, ஊரு கொடிக்கால் பாளையம். சொல்லுங்க. அல்லா மீது ஆணையாக, அல்லா மீது ஆணையாக, பணமாகவோ நகையாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ வரதட்சணை வாங்க மாட்டேன். அல்லா மீது ஆணை. அடுத்து வாமா சொல்லு போய் இறங்கி நீ சொல்லுமா. கலிபுல்லா ஊரு மாப்பிள்ளை எல்லாம் பாத்துக்கிறங்க. வரதட்சணை பொண்ணை வச்சுட்டு கவலைப்படுறீங்களா? இங்க பாருங்க, இளைஞர்கள் பட திரண்டு வந்திருக்கு பாருங்க. அல்லா மீது ஆணையாக, பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ நான் வரதட்சணை வாங்க மாட்டேன். இது அல்லா மேல ஆணை. இறங்க வாங்க. உங்க பேர் என்ன? மன்சூர். திருவாரூரை சேர்ந்த மன்சூர் அலி சொல்கிறாரே, அல்லா மேல் ஆணையாக, பணமாக பொருளாக நகையாக எந்த வகையிலும் வரதட்சணை வாங்க மாட்டேன். இது அல்லா மேல சத்தியம். உங்க பேரு? அப்துல் சமூர். பண்டாரவடை. உங்க ஊர் மாப்பிள்ள பாத்துக்கிறோமா? பண்டாரவடையை சேர்ந்த அப்துல் சமூர் சொல்கிறாரு, அல்லா மேல ஆணையாக, பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ வரதட்சணை வாங்க மாட்டேன். இது அல்லா மேல சத்தியம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தரே கிளாஸ்ல கொடுக்கணுமா? 10 பேரை ஏற்றுமா? அப்படி சொன்னா 10 ஏற்றி இறக்குவோம். 10 மொத்தமா ஒரே இதுல இறங்கிட வேண்டியது. ஆமா. பேர் என்ன? இல்ல படம் தெரிஞ்சா போதும், வீடியோல நாங்க எடுத்து காட்டுவோம், பேரலாம் கொண்டு வரோம். அல்லா மேல் ஆணையாக, பணமாகவோ பொருளாகவோ நகையாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ எந்த வரதட்சணையும் வாங்க மாட்டோம். இல்ல அல்லா மேல சத்தியம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒளிஞ்சிச்சு வரதட்சணை, ஒளிஞ்சே போச்சு. வாங்க 10 பேர் வாங்க. போட்டி முண்டுத பாருங்க, பாருங்க, பாருங்க. அலமோது சபதம் செய்யறதுக்காக வேண்டி. அப்ப மொத்தமா சொல்லிடுவோமா? அப்படி சொல்லுவோம். ஏன்னா அங்க தாறுமாறா வருது பாருங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, மேடையில ஏறுறதுக்காக வேண்டி சபதம் செய்ய தாறுமாறா கூட்டம் அலமோது. இப்ப என்ன அர்த்தம்? ஒளிஞ்சு போச்சு, முடிவுச்சா. அதனால அப்படி இருந்த இடத்துல இருந்த எல்லாருமா ஆணும் பெண்ணும் பெரிய ஆளு சின்ன சபதம் எடுத்துக்கிறோம். நானும் உள்பட. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு, அதனால நானும் சொல்லலாம். அல்லா மேல ஆணையாக, பணமாகவோ பொருளாகவோ ரொக்கமாகவோ தவணையாகவோ நாங்கள் வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ மாட்டோம். இது அல்லா மீது ஆணை. தூங்க கையெல்லாம் நீங்க எல்லாம் கொடுக்க போறீங்களா? தூக்கமா எல்லாம் உங்களுக்காக கத்துது முட்டு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். முடிஞ்சு வச்சுக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,